நான் சோபா சக்தியோட ஒரு நாவல் இம்மா கொரில்லாவான்னு எனக்கு தெரியல. நான் அத படிச்சுட்டே இருக்கிறப்போ வந்து அதில வந்து ஒரு வெளியிடக்கடை அந்த என்னது அந்த பிரிசன் ஃபைட் நடக்கும். ஒரு கலவரம் நடக்கும். அதிலருந்து தப்பிப்பாங்க மணின்னு நெனைக்கிறேன். குட்டி மணின்னு சொல்லிட்டு. ஒரு ஆத்துல குதிச்சு தப்பிப்பாங்க. தப்பிக்கிறப்போ ஒரு வார்த்தை வரும். "மீன் பாடுகிறத கேட்க முடியுதான்னு?" கேட்பான் அவன். வா! அந்த மீன் இன்னி வரைக்கும் பாடின்னு இருக்குது. நான் கேட்டுட்டே இருக்கிறேன். என்னுடைய கரு சுமந்துட்டே இருப்பேன். அந்த மீன் பாடுறத லைக் அதுதான் தமம்ல அந்த மீன் உள்ள இருக்கிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் ஜெர்மன் ஸ்கிரிப்ட் எழுதுனேன். அது எடுக்கல. அதில வந்து ஒரு மீன் இருக்கும். மீன் படம் ஃபுல்லா கேரக்டராவே இருக்கும். லைக் வந்து எனக்கு மீன் அதுவா தான் தெரியுது. ஒரு விடுதலையுடைய ஒரு உணர்வு அது. ஒரு விடுதலை அடைஞ்சவன் வந்து ஒரு மீன் பாடுற சத்தத்த கேட்க முடியும்னு ஒரு ஒரு கலைஞன் சொல்றான்ல. ஒரு ஒரு ரைட்டர் எழுதுறான்ல. அந்த வார்த்தை எனக்குள்ள உண்டாக்குன பரவச நிலை இருக்குல்ல. இன்னைக்கு வரைக்கும் நான் அத வந்து என்னுடைய படைப்புகள தேடிட்டே இருக்கிறேன். எந்த இடத்துல இந்த மீன பாட வைக்க முடியும்? எந்த இடத்துல இந்த மீன காட்ட முடியும்?